எங்கடி போற? ஹோட்டலுக்கு போறேன் அத்தை. என் புள்ள அந்த சாமியாரையும் போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க வந்ததும் உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு போலாமா ஜெயிலுக்கு போலாமான்னு நான் சொல்றேன். என்ன உள்ள போ. என்ன பாக்குற போடி. என் புள்ளைய ஏமாத்தி நகைய பறிச்சிட்டியே. எங்கடா வச்சிருக்க நகைய? அதுல ஒரு குண்டு மணி குறையாம எடுத்து வை. அம்மா தேவையில்லாம மேல கை வைக்காதீங்கம்மா. உங்க பொண்ணு கையில நான் நகை வாங்கலம்மா. ஏ ராகினி, ஏய் அம்மா, நீ பெத்த எலிசபெத் மகாராணி வந்துட்டா, நீயே கேளு. சாமியார்கிட்ட கொடுத்தா நீ தானே சொன்ன, வந்துட்டாரு, நீயே கேளு. கேள்றி. ராகினி, சாமியார்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னல, சாமியாரே வந்திருக்காரு. எங்க வச்சு கொடுத்த, எப்ப கொடுத்தன்னு சொல்லுடே. சொல்றே. என்கிட்ட எப்பமா கொடுத்த? என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? வாங்குனத மறந்துட்டீங்களா? உண்மையா சொல்லியா? கேக்குறாங்கல்ல, வாங்கினே இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு போய் சொல்லுது சார். சத்தியமா நான் வாங்கவே இல்லை சார். இங்க பாரு, ஒழுங்கா நகையை கொடுத்துரு. உன் மேல கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ முழுசா வீட்டுக்கு போனல, நகையை தரலன்னு வெய்ய, வருஷக்கணக்கா ஜெயில இருந்து களிதான் திங்கன்னு பாத்துக்க. சாமி நான் வாங்கவே இல்லை சாமி. அடி வாங்க போற, சொல்ல போறியா இல்லையா? சார் என்னை அடிச்சாலும் சரி, ஜெயிலில் போட்டு மெதிச்சாலும் சரி, சத்தியமா நான் நகை வாங்கவே இல்லை சார். இந்த பாருங்க இளங்கோ, என் அனுபவத்தில் சொல்றேன், அந்த நகையை சாமியார்கிட்ட கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. இத பாருங்க இளங்கோ, அந்த நகை யாருக்கிட்ட இருக்குங்கிற உண்மை வெளியே வரணும்னா உங்க தங்கச்சிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாதான் உண்மை வெளியில வரும். சரி சார், நகை கிடைக்கணும், அவளை கூட்டிட்டு போய் விசாரிங்க. அம்மா, நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாமா. என்ன இதெல்லாம்? என்னென்ன பண்ண சொல்ற? இப்போது மரியாதை உண்மையை சொல்ல, அதாண்டி உனக்கு நல்லது. இவ உண்மையை சொல்ல மாட்டாடா. இவ கூட நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் விசாரிக்கட்டும். வாடி. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. வெளிநாடு போறதுக்காக ராகினியோட நகையை வாங்கினது நான் தான். நல்லா போட அவள. வீட்லயே இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கல. நீதானே செல்லம் கொடுத்த, அதான் உனக்கே விக்கிற ஆப்பு. ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த பழப்புக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம்டா.
இந்த பயலெல்லாம் ஜெயிலுக்கு தாண்டா அனுப்பணும். நகையை எடுத்துட்டு திருட்டு மொழி முழிக்கிறான் பாரு. டேய், நகை எங்கடா? கேக்குறாங்கல்ல, சொல்றா சொல்றா. டேய், நகை எங்கடா வச்சிருக்க? நகையை விற்று தான் அந்த ஏஜென்ட்டுக்கு பணத்தை கட்டினேன். அட பாவிங்களா, ஏன் நகையை வித்து ஏஜென்ட்டுக்கு கொடுத்தீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தெரியுமா? எல்லாம் முன்னால தண்ணி. கொடுத்துட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்களை ஏமாத்திட்டாங்க. இவங்க யாரையும் வெளியில விடாதீங்க. திருட்டு பையல கொண்டு போய் ஜெயில போடுங்க. அந்த திருட்டு பையல சும்மா விட சொல்றியா? அவன் எலும்ப முறிக்கட்டும், அப்பதான் சரிப்பட்டு வரும். கொஞ்சம் நில்லுங்க. கௌதம், சொல்றேன். எதுவும் பேசாம நான் சொல்றேன். வா போலாம், சீக்கிரம் வா. அக்கா அக்கா எங்கக்கா கூட்டிட்டு போற? தர்மானா, தர்மானா, தர்மானா கதவு தரங்க. யாரு? இரு நான் சொல்றேன். தர்மா அக்கா யாருங்க? என்னையா நீ? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? தர்மானாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்னன்னு சொல்லி யாழினி? நான் சொல்றேன், அவர்கிட்ட நான் பேசணும். தர்மானாவை கொஞ்சம் கூப்பிடுங்க ப்ளீஸ். சரி. தர்மா, 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 எந்திரிங்க. யாழினி வந்திருக்கா? என்ன யாழினி இந்த நேரத்தில் வந்திருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தானா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட தனியா பேசணுமா? வா சீக்கிரம் வா. வாங்க கதிர். அக்கா என்ன பேசணும் சொல்லு. அண்ணா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா. நீ செய்ய மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கோயே, நம்ம வீட்டுக்கு காலையில போலீஸ்காரங்க வந்து நிப்பாங்க. ஏன், என்னாச்சு? அந்த சாமியாரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அண்ணா. அதுக்கு இன்னைக்கு விடிஞ்சதும் அந்த சாமியாரை போலீஸ் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ராகினியை விசாரிப்பாங்க. அந்த சாமியார் ராகினி கிட்ட நகை வாங்கலன்னு சொல்லிட்டா, செல்வாவும் நானும் நீயும் நகையை வித்து கொடுத்த கதிர் எல்லாருமே ஜெயில போய் நிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே நம்ம கிட்ட பாஸ்போர்ட் வேற இல்ல. அதோட இந்த கேஸும் சேர்ந்தா நம்ம மொத்தமா உள்ள போக வேண்டியதுதானா? நீ எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? யோசிக்கலன்னா இந்த நிலைமைதான். அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா அது உன் கையில தானே இருக்கு. ஏன் கையிலையா? என்ன நீ சொல்ற? நான் என்ன பண்ண முடியும்? என்ன, நான் தான் வித்து கொடுத்தேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிடுவா? வேண்டாண்ணா, யாரும் ஜெயிலுக்கு போக வேண்டாம். இது சமாளிக்க என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை இருக்கு?
என்ன சொல்றீங்க கதிர்? அதுக்காக உடனே நான் கல்யாணம் பண்ண முடியுமா? தர்மா, உங்களுக்காக தான் அந்த பொண்ணு நகையை தூக்கி கொடுத்துருக்கா. உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒன்னொன்னா யோசிச்சு எல்லாரும் சொல்வீங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? என்ன என்ன பேசுறீங்க தர்மா? சாரி சாரி சாரி, நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றது? எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நான் பொறுப்பா முடியுமா? அதெல்லாம் என்னால முடியாது. தர்மா, புரிஞ்சுக்கோங்க தான் கதிர். இந்த கல்யாணம் மட்டும் தான் இதுக்கு ஒரே தீர்வா இருக்கும் தர்மா. நீங்க கல்யாணம் பண்ணலைன்னா எல்லாருமே பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். தர்மா. தர்மா ப்ளீஸ், எனக்காக செய்ய மாட்டீங்களா? இத பாருங்க தர்மா, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன், எனக்காகவாது செய்யுங்க. கையெடுத்தெல்லாம் கும்பிடாதீங்க கதிர், நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. சரி பண்றேன். இது பாருங்க, இப்ப கிளம்புனா தான் எல்லாத்தையும் சரியா முடிக்க முடியும். சரி அண்ணே, இங்க வாங்க. என்ன கதிரு? இன்னைக்கு முழுக்க நான் செட்டுக்கு வர மாட்டேன், நீங்க கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கங்க. அவசரமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரியா? சரிப்பா, போ போ, வாங்க நான் தர்மா. பாத்துக்கிறேன், நீ போ. வா. பாப்பா. போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. ஏய், எங்கடி போற? காலேஜ்க்கு. வீட்ல 50 பவுன் நகைய காணோம், வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு காலேஜ் ஒரு கேடா? என் நகை எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஒரு துரும்பு கூட வெளில போக கூடாது. உள்ள போடை. இல்லத்த, உங்க நகை காணாம போனதுக்காக என்ன காலேஜ் போக கூடாதுன்னு சொல்றதுல என்னத்த அர்த்தம்? ஏன்டி அவள அடிக்கிற? அவளை ஏன்டி இந்த பாடுபடுத்துற நீ? என் நகை தொலைஞ்சது எனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? எதுக்குடி அவளை போட்டு அடிக்கிற? உன் மகதான் சாமியார்ட்ட நகையை கொடுத்தேன்னு சொன்னால, சாமியார்ட்ட போய் கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவளை போய் ஏன்டி இந்த அடி அடிக்கிற? டார்ச்சர் பண்றடி வீட்டுல இருக்கவங்கள எல்லாம். தாங்க முடியலடி என்னால. இவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்கின, அப்படியே உன் வாயை கிழிச்சிருவேன். அடிபடி. சாமியார் நகைய வாங்கலன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நகைய உன் மக சாமியார் கிட்ட கொடுத்தாளா இல்ல வேற யார்கிட்டயோ கொடுத்தாளான்னு தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியில போக கூடாது. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். வெளியில போன அந்த ஒரு காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏண்டி இப்படி பண ஆசை பிடிச்ச பேய் மாதிரி ராட்சசியா அலையறடி? நான் ராட்சசி தான், பண ஆசை பிடிச்ச பேய் தான். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வேகாத வெயிலையும் அடுப்புலயும் நெருப்புலயும் நின்று சம்பாதிச்ச காசு அது போனா எனக்கு தான் வலிக்கும். உனக்கு என்னையா? உனக்கு என்ன? ஏய், எப்படி உன் அக்கா அந்த அழகு ராணி? ஏடி கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நிக்கிற. எங்க எங்கடி அவ? எங்க ஏடி கேக்குறல? வாய் சொல்லுடி, சொல்லு. எங்க சொல்லுடி. அத்தை, தண்ணி எடுக்கிறதுக்காக யாழ்னியும் ராகினியும் குழாடி வரைக்கும் போயிருக்காங்க அத்தை. அவங்க வீட்டுல இல்ல. என்ன மீறி எப்ப போனாலுங்க, எப்படி போனாலுங்க, யார கேட்டு போனாலுங்க வரட்டும். கால உடைக்கிறேன். கோலவாணி நாய்ங்க. என்னத்த எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வாடா மகாராசா பெத்த மன்மத ராசா. உங்களுக்கு எல்லாம் போக்கட கிடைக்காம இங்க வந்து ஏன் தாலியா இருக்கிறீங்க? உங்களை எல்லாம் திட்டாம என்னடா செய்யணும்? உங்களெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என்னத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாங்க என்னத்த உங்களுக்கு பாவம் பண்ணோம்? என்னத்த பண்ணல? இங்க பாருடா, அத்தை சொத்தன வாய உடைச்சிரு. நாய, அந்த குருட்டு பையன் எங்கடா? அவனை குருட்டு பையன்னு சொல்லாதடி. அந்த புள்ள கண்ணை பறிச்ச கடவுள், என் காலை பறிச்ச கடவுள். ஆணவம் பிடிச்சவன் கண்ணையும் காலையும் பறிக்காம விட்டுட்டானடி. அந்த அப்பாவி பிள்ளைய போட்டு கட்டையால இந்த அடி அடிக்கிற. உன்னை அடிச்சு கொல்ற பாரு. என்ன அடிக்க முடியாது? போயா. உன்னை அடிச்சு கொல்ற பாரு. என்ன அடிக்க முடியாது? விடுங்க மாமா. அத்தை, விடுங்க அத்தை.
மாமா எந்திரிங்க மாமா எழும்பு ஐயோ பாத்து பாத்து மாமா உட்காருங்க மாமா உட்காருங்க மெதுவா உட்காருங்க. தண்ணி எடுத்துட்டு வா. சரிக்கா நாயங்களா இன்னும் கொஞ்சம் பிடிங்க மாமா மனுஷ அடி புருஷனை போட்டு இப்படி அடி அடிப்ப. என் கண்ணு பறிக்க சொல்ற? என் கண்ணு போச்சுன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையே போயிடும். ஒருவேளை சோத்துக்கு அப்படியே சிங்க அடிக்க வேண்டியதான். ஏன் அத்தை, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்க? அவர் தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருல்ல, சாமியாரோட வந்துருவாரு. அதுக்கப்புறமா என்ன எதுன்னு பேசிக்கலாம் அத்தை. 50 பவுன் நகடி துளசி. ஒரு நாள் கூட அதையெல்லாம் போட்டு நான் அழகு பார்க்கல. நீ என் வீட்டுக்கு வாழ வந்த மருமக, உனக்காவது போட்டு அழகு பார்த்தனா அதையும் பண்ணல. ஈரக்குலைய வச்சிருந்த மாதிரி வச்சிருந்த. எப்படிதான் எனக்கே தெரியாம ஒரு நாள் அந்த ராகினி சண்டாளி என்னால மோத விட்டுட்டான். எந்த கிணச்சிருக்கையாவது இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை பண்ணுவாளா சொல்லு? அத்தை, ஏதோ தர்மா மேல உள்ள பாசத்தினால ராகினி சாமியார் கிட்ட கொடுத்துட்டா. எப்படியாவது வாங்கிடலாம் அத்தை. நீ அவ சாமியார் கிட்ட கொடுத்திருக்கிறதா சொல்ற? அந்த சாமியார் இல்லன்னு சாதிக்கிறான். இப்படி அல போத விட்டுட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் கஷ்டமா பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சேர்த்து வாங்கின நகை எல்லாரும் பாக்குற அளவுக்கு பண்ணிட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அழுவாதீங்க அத்தை. அழாம என்ன பண்றது? வந்துட்டான் என் புள்ள. இனிமே என்ன நடக்குதுன்னு பாருங்க பாருங்க. சாமியார கூட்டிட்டு என் பையன் வந்துட்டான். இப்ப எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அப்புறம் யாரு மண்டை உடையுதுன்னு பாக்கதானே போறேன்.